வணக்கம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதல் 20வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான 2 போர்க்கப்பல்கள் ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு மிக தீவிரமாக செயலாற்றி வருகின்றது. அதில் ஒன்றுதான் மிக முக்கிய போர்க்கப்பலாக இருக்கக்கூடிய USS ஜெரால்ட் ஆர் போர்க்கப்பல். இந்த கப்பல் மிக தீவிரமாக ஈரானுக்கு எதிராக போரிட்டு வந்த சூழ்நிலையில் திடீரென்று அந்த கப்பலில் ஒரு பகுதி முற்றிலுமாக மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக போர் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் இந்த கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து என்பது அமெரிக்காவுக்கு சற்று பின்னடைவாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தான் இந்த தீ விபத்தை அடுத்து கிட்டத்தட்ட அதிலிருந்த 100 ஊழியர்கள், கப்பலில் இருந்த 100 ஊழியர்களுக்கு காயம் ஏற்பட்டது, மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. என்றால் இந்த USS ஜெரால்ட் ஆர் போர் கப்பலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 9 மாதங்களாக இது கடலில் பயணித்து தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கியுடன் ஈரானுக்கு எதிரான போரில் இந்த கப்பல் ஈடுபடுத்தப்பட்டது. இதற்கு முன்னதாக கூட இந்த கப்பலை பொறுத்தவரையில் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னதாக இந்த விமானம் தாங்கி கப்பல் கரிபியில் நடந்த அமெரிக்க நடவடிக்கையில் பங்கேற்றது. அங்கு அமெரிக்க படைகள் போதைப்பொருள் கடத்துவதாக கூறப்பட்ட படைகள் மீது தாக்குதல் நடத்தி தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்கள் இடைமறித்து வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்து அந்த கைது செய்ததற்கு மிக முக்கிய பங்காற்றியது இந்த கப்பல் தான். அதைத் தொடர்ந்து வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றும் நடவடிக்கைகளில் அதற்கு முன்னதாக பங்கேற்றதை தொடர்ந்து அதற்கு பிறகு இந்த விமானம் தாங்கி கப்பல் ஈரான் மீதான தாக்குதலில் பங்கேற்று வருகின்றது. இதற்கு முன்னதாக பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த USS ஜெரால்ட் ஆர் போர் கப்பல் தற்போது ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை ஈடுபட்டு வருகின்றது. 2வது போர்க்கப்பல் ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அனுப்பப்பட்டு அது தீவிரமாக பணியாற்றி வந்த சூழ்நிலையில் 2வது கப்பலாக இது அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் தான் ஈரானுக்கு எதிரான போரில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்த USS ஜெரால்ட் ஆர் போர் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தை அடுத்து உடனடியாக இந்த கப்பல் மீண்டும் துறைமுகத்திற்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தற்காலிகமாக ஈரானுக்கு எதிரான போரில் இருந்து USS ஜெரால்ட் ஆர் போர் கப்பல் பின்வாங்கி இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டாலும் கூட கப்பலுடைய உந்து விசை அமைப்புக்கு எந்த சேதமும் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். அதனால் விமானம் தாங்கி கப்பல் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயங்கினாலும் கூட ஒரு பகுதி முழுவதுமாக சேதம் அடைந்திருப்பது காரணத்தால் தொடர்ந்து அது ஈரானுக்கு எதிரான போர் ஈடுபடுத்த முடியாது என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் துறைமுகத்திற்கு திரும்பி வருவதாகும். இதனால் தற்காலிகமாக போரில் இருந்து இந்த போர்க்கப்பல் பின்வாங்குவது என்பது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல மிக முக்கியமான இந்த போரில் மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த போர்க்கப்பலை பொறுத்தவரையில் F-18 சூப்பர் ஹார்னெட் உள்ளிட்ட 75க்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்களை ஏற்றி செல்வதோடு வான்வழி போக்குவரத்து மற்றும் வழி செலுத்தலை கட்டுப்படுத்த ஒரு அதிநவீன ரேடார் அமைப்பையும் இந்த கப்பல் கொண்டு இயங்குகிறது. மிக முக்கியமான போர்க்கப்பலாக பார்க்கப்படுகிறது. அந்த கப்பலில் தான் தற்போது தீ விபத்து ஏற்பட்டு சேதமாக இருக்கின்றது. இதற்கு முன்னதாக கூட அமெரிக்காவினுடைய கடற்படையினும் முதன்மை போர் கப்பலாக இருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கனை ஈரான் தாக்கினார்கள். அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை அந்த கப்பல் ஏற்பட்டது. அப்போது ஓமன் கடற்பரப்பில் இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் இயங்க முடியாத வகையில் சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. கடந்த 13ஆம் தேதி அன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. அது அமெரிக்காவுடைய முதன்மை போர்க்கப்பல் ஆப்ரஹாம் லிங்கனையும் ஈரான் தாக்கி இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது 2வது போர்க்கப்பலாக இருக்கக்கூடிய USS ஜெரால்ட் ஆர் போர் கப்பலிலும் தாக்கப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஒரு பகுதி ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இந்த கப்பல் இயங்கினாலும் கூட போரில் ஈடுபடுத்த முடியாது என்ற காரணத்தின் அடிப்படையில் மீண்டும் அது பழுது பார்ப்பதற்காக துறைமுகம் கொண்டு வரப்படுகிறது. அதனால் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் மிக முக்கியமான விமானம் தாங்கி போர் கப்பலான USS ஜெரால்ட் ஆர் போர் கப்பல் போரிலிருந்து பின்வாங்கி இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா.